இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா மாம்பழத்தை வச்சு மேங்கோ சாகோ எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான டெசர்ட் ரெசிபி. அல்டிமேட் டேஸ்ட்ல மேங்கோ சாகோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடிப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடிப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு சாகோ அரை டம்ளர் எடுத்து ஊற வச்சுக்கலாம். சாகோங்கிறது வேற எதுவுமே இல்லை, ஜவ்வரிசி தான். ஜவ்வரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஜவ்வரிசியில் 2 டைப் இருக்கு, மாவு ஜவ்வரிசி, டிரான்ஸ்பரண்ட் ஜவ்வரிசி. நான் டிரான்ஸ்பரண்ட் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். ஊறுற கேப்புக்குள்ள நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான மாம்பழத்தை கட் பண்ணிடலாம். மாம்பழம் 3 வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் செந்தூர மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க. மாம்பழம் நல்லா இனிப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த வெரைட்டி மாம்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே உள்ள காம்பு பார்ட்டை கட் பண்ணி வேஸ்ட்ல போட்டுருங்க. 2 மெத்தட்ல கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தோலோட ஹாஃபா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு கத்தியில இந்த மாதிரி லைன் லைனா போட்டுட்டு அது மேலேயே ஆப்போசிட்டா லைன் லைனா கத்தியில போட்டு அழகா இந்த மாதிரி வந்துடும். வந்ததை தோல்ல இருந்து கட் பண்ணுனா சின்ன சின்ன பீசஸா கிடைக்கும். பல்ப்பு தனியா தோல் தனியா நீட்டா வந்துடும். செகண்ட் மெத்தடு, தோலை ரிமூவ் பண்ணிட்டு பல்ப்பை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட் பண்றதுக்கு உங்க விருப்பம்தான். எல்லா மாம்பழத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணின மாம்பழத்தை லாஸ்ட்ல பல்ப்பை ஆட் பண்றதுக்காக கொஞ்சமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதி எடுக்கிற மாம்பழத்தை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் அளவு வந்துருச்சு. மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு கட் பண்ணி வச்ச மாம்பழத்தை போட்டுக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. கரும்பு சர்க்கரை 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்து அதிகமாகவோ கம்மியாவோ ஆட் பண்ணிக்கணும். கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்க விருப்பம்தான். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு, இதை ஓரமா வச்சுக்கலாம். ஜவ்வரிசி 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு, வேக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணியில இருந்து எடுத்துட்டு இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 10 to 12 மினிட்ஸ் வேக விடுங்க. மாம்பழ சீசன்ல இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்தா உடனே குயிக்கா இந்த டெசர்ட்டை ஃபாஸ்டா செஞ்சிடலாம். ஸ்பூன்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னா டிரான்ஸ்பரண்டா தெரியும், அதுலயே தெரிஞ்சுக்கலாம் வெந்துருச்சுன்னு. 10 மினிட்ஸ் ஆச்சு, வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வடிகட்டிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் வடிகட்டியை வச்சு வேக வச்ச ஜவ்வரிசியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1 டம்ளர் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ இதையே ஓரமாக வச்சுக்கணும். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரைச்சி வச்ச மாம்பழத்தை ஊற்றிக்கலாம். இதுல ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்ச மேங்கோ பல்ப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபில்டர் பண்ணி வச்ச சாகோவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் மேங்கோ பல்ப்பு, சாகோ, மேங்கோ பேஸ்ட் எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகும். ஜவ்வரிசில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஒல்லியாக இருக்கிறவங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜவ்வரிசியை உணவில் சேர்த்துக்கிட்டா அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் ஹெல்த்தியான வேல வெயிட் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். சம்மர் சீசனில் பாடி ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இதில் நேச்சுரலாகவே அதிக ஸ்டார்ச் இருக்கிறதுனால உடல் சோர்வை நீக்கி இமீடியட்டாக ஆக்டிவாக இருக்க செய்யும். அல்சர் இருக்கிறவங்க ஜவ்வரிசியை ரெகுலராக சாப்பிட்டு வர்றப்ப அல்சர் கம்மியாகும். ஜவ்வரிசியில் கால்சியமும் மெக்னீஷியமும் இருக்கிறதுனால போன் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஜவ்வரிசியில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்றப்ப பிபி அதிகமாகாமல் கண்ட்ரோலாக வச்சுக்கும். ஸ்லைஸ் பண்ணி வச்ச பாதாமை டெக்கரேஷனுக்காக மேலே தூவிக்கோங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஜவ்வரிசியை தவிர்த்துக்கணும். ஏன்னா ஜவ்வரிசி சாப்பிட்றப்ப அதில் உள்ள ஸ்டார்ச் சுகராக கன்வெர்ட் ஆகும்.
அப்படி ஆகிறப்ப நம்ம உடம்புல ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால அவங்க சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான், மேங்கோ சாகோ ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதான், மேங்கோ சாகோ ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.